வீரனின் கையில் கிடைத்த வாள் போல் தனக்கு கிடைத்த தமிழை ஆளும் கவிஞனாக எல்லா பொருளையும் பாடும் வாய்ப்பும் வல்லமையும் பெற்றவராக 60 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்து தமிழனுக்கு பெருமை சேர்த்தவர் வடுகப்பட்டி தந்த வைரமுத்து. வானம் என்று தீர்ந்து போகுமோ அன்று பூமி என்று தூர்ந்து போகுமோ அன்று காற்று என்று மூர்ச்சையாகுமோ அன்று கடல் என்று வற்றிப் போகுமோ அன்று சூரியன் என்று சுண்டிப் போகுமோ அன்று சொல்லுங்கள் மகன்களே என்று உன் உயிலில் உரைத்தாயே நீ உத்தமக் கவிஞன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அப்பா கூட அப்பாவோட 60வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கிட்ட நானும் தம்பி கபிலனும் உரையாட வந்திருக்கோம். அப்பா, உங்களுக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ஒரு வித்தியாசமான பயணம் உங்களோட பயணம், நிறைய பேரோட பயணத்துல இருந்து இந்த 60 ஆண்டுகள். முதல்ல இந்த 60 ஆண்டுகள் நீங்க கடந்து வந்ததை பத்தி நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வித்தியாசமான பயணம் என்று சொல்வதை விட, இந்த பயணத்தில் வேறு யாரும் சந்திக்காத பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் என்பதை விட 2 வேறு விதமான வாழ்க்கையை கடந்து வந்தவன் என்பதுதான் இதில் மிகவும் முக்கியமான செய்தியாக எனக்கு படுகிறது. கிராமத்து வாழ்க்கை, விவசாய வாழ்க்கை, வறுமைப்பட்ட வாழ்க்கை, பழைய மதிப்பீடுகளின்படி வாழப்பட்ட வாழ்க்கை, இது வாழ்வின் முற்பகுதி. வாழ்வின் பிற்பகுதி கலை உலக வாழ்க்கை. இந்த கலை உலக வாழ்க்கை என்பது முற்றிலும் இந்த விவசாய கலாச்சாரத்திற்கு வேறுபட்டது. இந்த 2 நிலைகளையும் தாண்டி இந்த 2 நிலைகளிலும் பொதுவான ஒரு அம்சம் என்ன இருக்கிறது என்று தேடி கண்டடைவதுதான் இந்த பயணத்தினுடைய செய்தியாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். விவசாய கலாச்சாரமோ கலை கலாச்சாரமோ இரண்டிலும் மனிதர்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்தோம் என்பதுதான் இந்த 60 ஆண்டு பயணத்தினுடைய கேள்வியாக இருக்கிறது. கேள்வி என்னுடையது, பதில் சமூகத்தினுடையது. உங்க ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு கவிஞர்கள் தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிறந்த நாள்லயும் ஏதாவது ஒரு செய்தி இருக்கிற மாதிரி இந்த விழாக்கள் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த முறை இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நடை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. இது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வா இந்த தமிழ்நடை இருந்திருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நடை இதோட பலனை அடையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு செயலுமே முற்றிலும் அந்த பலனை அறுவடை செய்துவிட முடியும் என்று தொடங்கப்படுவதில்லை. செய்ய வேண்டும் என்பதுதான் செயலுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு. நேற்று வரைக்கும் ரொம்ப விதந்தோதப்பட்ட ஒரு செய்தியை மறுபரிசீலனை செய்வதற்கு இந்த கேள்வி பயன்படுகிறது. இந்த தமிழ் நடை என்ற இந்த பேரணி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதை ஏன் இந்த நேரத்தில் இதை நடத்த வேண்டும் என்ற வேட்கை வந்தது, நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் வந்தது என்பதுதான் முக்கியமான கேள்வி. உலகமயமாதல் என்ற ராட்சச பூதம் உலகத்தின் மொழிகளை எல்லாம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. தேசிய இனங்களின் கலாச்சாரங்களை எல்லாம் காவு வாங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க ஒரே மாதிரியான கலாச்சாரத்தையும் ஒரே மாதிரியான உணவு பழக்கத்தையும் கொண்டு வர முயலுகிற உலகமயம் உலகம் முழுக்க ஒரே மாதிரியான மொழியையும் கொண்டு வர பார்க்கிறது என்பது மறைமுகமான ஒரு எச்சரிக்கை. அண்மையில் யுனெஸ்கோ வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கை உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு அபாய சங்கு என்று ஒலித்திருக்கிறது. 10 கோடி மக்கள் பேசுகிற மொழிகளில், அழியப் போகிற மொழிகளில் 8வது வரிசையில் தமிழ் இருக்கிறது என்று யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. இது என் மனதில் சம்மட்டி அடிப்பதாக இருந்தது. மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதி சொன்னான் என்று பல பேர் தவறாக கருதுகிறார்கள். இல்லை, அவன் மேற்கோள் காட்டினான். மெல்ல தமிழினி சாகும் என்று மேற்கு நாட்டில் ஒரு பேதை உரைத்தான். அவனுக்கு சொல்லுகிறேன் தமிழ் சாகாது என்று. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பாரதி சொன்ன அல்லது பாரதிக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்ட ஒரு செய்தி மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிற பொழுது கவிக்குலத்தை சேர்ந்த நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் தமிழருடைய
விளைவாக இருக்கிறது. எனவே இந்த நூற்றாண்டு மிக மோசமான நூற்றாண்டாக நினைக்கிறேன். தொழில்நுட்பம் வளர்ந்த அளவுக்கு பழைய விழுமியங்கள் கட்டி காக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மிக முக்கியமான யுகசந்தியில் இளைஞர்கள் நிற்கிறார்கள். குடும்பம் வேண்டுமா வேண்டாமா? பழமை வேண்டுமா வேண்டாமா? தாய்மொழி வேண்டுமா வேண்டாமா? உறவுகள் வேண்டுமா வேண்டாமா? இந்த மிக முக்கியமான கேள்வி சமூகத்தில் எரியப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விகளை நாம் ரசிக்காமல் இருக்கலாம். கேள்விகள் எழவில்லை என்று சொல்லிவிட முடியாது. இந்த நேரத்தில் தாய்மொழியை பற்றி என்ன நினைக்கிறோம் என்றால், உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவதற்கு உலகத்தின் பல முக்கியமான மொழிகளை கற்றுத் தெளிவது என்பது நமது கடமை. ஆனால் தாய்மொழியை மறந்துவிட்டு எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்வது என்னை பொறுத்த அளவில் அது தன்னுடைய கலாச்சாரத்திற்கே விரோதமான விஷயமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். தாய்மொழியை கற்றுக்கொண்டு மற்ற மொழிகளுக்கு செல்லுங்கள். நான் தமிழுக்காக குரல் கொடுப்பதாக யாரும் கருதிவிட வேண்டாம். தமிழுக்காக அல்ல, தாய்மொழிகளுக்காக. இந்தியாவில் இருக்கிற எல்லா தேசிய இனங்களின் தாய்மொழிகளுக்காக இந்த குரல் கொடுக்கப்படுகிறது. அதில் தமிழும் ஒன்று என்று நாடு புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி. உங்களோட அந்த லட்சியம் அப்படின்றது ஒவ்வொரு வயதிலையும் மாறிக்கிட்டு வந்திருக்கும். நீங்க முதல்ல உங்களோட ஒரு படைப்பு வைகறை மேகங்கள் நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது, அந்த கவிதைகள் எழுத ஆரம்பிக்கும் போது உங்களோட லட்சியம் என்னவா இருந்துச்சு? இப்போ 3ஆம் உலகப் போருக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயோ, இது அடுத்த படைப்பு நீங்க இப்ப ஆரம்பிக்க போற சமயத்திலேயோ உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கு? முதல் படைப்பு எழுதப்படுகிற போது தமிழில் எனக்கு முகவரி வேண்டும் என்று நினைத்தேன். 3ஆம் உலகப் போர் படைக்கிற போது தமிழால் உலகத்திற்கு முகவரி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சமூகம் சார்ந்த விழிப்புணர்வாக, சமூகம் சார்ந்த முதிர்ச்சியாக படைப்பு விரிந்திருக்கிறது என்றே கருதுகிறேன். வைகறை மேகங்களில் விரித்தனமாக எழுதப்பட்ட கவிதைகள், கண்ணதாசனை பார்த்து கண்ணதாசனை போல எழுத வேண்டும் என்று கவிதை எழுதி அவர் அனுபவித்த அனுபவங்களை எல்லாம் நானும் அனுபவித்ததாக கருதி கொண்டு ஒரு கவிதா போதைக்காக எழுதப்பட்ட கவிதைகள் அவை. உண்மையாகவே அந்த கவிதைகள் அந்த நேரத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் எனக்கு முகவரி கொடுத்தது உண்மைதான். ஆனால் இன்று 3ஆம் உலகப் போர் என்பது புவி வெப்பமாதலை பற்றி, உலகமயமாதலை பற்றி, இந்த இரண்டு சக்திகளுக்கு மத்தியில் நசிந்து வருகிற இந்தியாவின் வேளாண்மை பற்றி அதிகமாக கவலைப்பட்டிருக்கிறது. எனவே வைகறை மேகங்கள், 3ஆம் உலகப் போர், இரண்டுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் 42. இந்த 42 ஆண்டுகளில் நான் வளர்ந்திருக்கிறேன் என்பது உண்மை. என்னால் மொழி வளர்ந்திருக்கிறதா, அந்த மொழியால் சமூகம் வளர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் இந்த 60 வயது என்மேல் வேகமாக எரிந்து விட்டு போகிறது. 1980 அண்ணன் பிறந்தப்ப முதல் பாட்டு எழுதினீங்க. இப்ப கிட்டத்தட்ட 33-34 வருஷம் ஆகுது. 7000-8000 பாடல்களுக்கு மேல எழுதிட்டீங்க. பெரும்பாலும் சினிமால பாடல்கள் எழுதுறது அந்த கதாபாத்திரத்துக்காக எழுதப்படுகிற பாடல்கள், கதைக்காக எழுதப்படுற பாடல்கள். ஆனா அந்த கதாபாத்திரம், கதை இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 3 பாடல்கள், அதாவது இந்த பாடல்களை நீங்க எழுதிய 3 பாடல்கள், இந்த பாடல்களை கேட்கும் போது உங்களுக்கு உங்களுடைய சுய வாழ்க்கையின் அனுபவம் ஞாபகம் உங்க மனசை உருக்கிற உங்களுடைய 3 பாடல்கள் எந்த பாடல்கள்? கனவு காடும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், அந்த பாட்டை சொல்லுவேன். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் என்பதை என் மனதில் இருந்த புரட்சியின் வடிகாலாக பார்க்கிறேன். அதை மீறி கவிதைக்கும் பாட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நான் என்ன நினைக்கிறேன், இந்த சமூகத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதற்கு ஒரு பாட்டு வேண்டுமென்றால் புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும் என்ற பாடலை சொல்லுவேன். இந்த 3 பாடல்களும் பாத்திரங்களுக்கு வெளியே என்னை பிரதிபலிக்கிற பாடல்கள். கபிலனுடைய 3வது பாட்டை தாண்டி 4வது பாட்டாக ஒரு சொல்ல நினைப்பது இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது என்ற பாட்டு. ஒரு 10-12 வயதில் எங்கள் ஊர் ஓடையில் நான் மட்டும் நிலா வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன். அண்ணாந்து பார்க்கிற போது நிலாவின் மொத்த பால் கிரணங்கள் அந்த ஓடையில் வழிந்து ஓடுவதாக எனக்கு பட்டது. உண்மையில் ஓடை என்பது வெற்றோடை, வெறும் மணல் ஓடை. அது வறண்ட ஓடை, காட்டோடை. அந்த காட்டோடையில் ஈரமும் இல்லை, நீரும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, எந்த திரவமும் இல்லை. ஆனால் நிலாவிலிருந்து வழிந்த பால் அந்த ஓடையில் ஓடுவதாகவும்
அந்த ஓடையின் பால் மட்டம், நீர்மட்டம் என்று சொல்ல முடியாது, நிலா வழிந்த பால் மட்டம் மெல்ல மெல்ல உயர்வதாகவும், அது என் கணுக்காரை தாண்டி இடுப்பு வரை வருவதாகவும், இடுப்பை தாண்டி இதயத்தை நனைப்பதாகவும், சற்று நேரத்தில் இந்த பால் வெள்ளத்தில் நான் மூழ்கியே விடப் போகிறேன் என்பதாகவும் ஒற்றை கனவு கண்ட நாள் அந்த நாள். அனுபவம் பழையது, பாடல் புதியது. இப்போது நினைத்தால் எனக்கு இன்றும் அது இனியது. உங்களுடைய பாடலுக்கான நடை அதுக்கு முன்னாடி இருந்த யாருடைய நடை கூடயும் ஒரு இது இல்லாம, ஒரு தொடர்பு இல்லாம தனியா இருந்துச்சு, ரொம்ப புதுசா இருந்துச்சு. நீங்க அந்த நடை வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்னுடைய பெரிய சூழ்ச்சி. இது அந்த சூழ்ச்சியை இதுவரைக்கும் மறைத்திருந்தேன். இப்போது மதர்கார்க்கி கேட்பதால் அந்த சூழ்ச்சியை நான் மறைக்க விரும்பவில்லை. 1980 நான் பாடல் எழுத வந்த பொழுது தமிழ் திரைப்படம் அரை நூற்றாண்டை தாண்டி இருந்தது. சினிமா பேசத் தொடங்கி 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் பேனா பிடிக்கிறேன். இந்த 50 ஆண்டுகளில் தமிழ் சினிமா சொல்லாதது ஏதாவது உண்டா? எதை சொல்லவில்லை சினிமா? இலக்கியம், சமூகம், புராணம், வரலாறு, வாழ்வியல், ஆண் பெண் உறவுகள், கூட்டு குடும்பத்தின் கிளர்ச்சிகள், முதியவர்கள், இளையர்கள், எல்லாவற்றையும் தமிழ் சினிமா பேசி தீர்த்து விட்டது என்றே தோன்றியது. திரும்பி பார்த்தால் எனக்கு கதை சொல்ல வருகிறவர்கள் அதே கதையை வேறு தளத்தில் சொன்னார்கள். தளம் வேறு, கதை ஒன்று, சூழல் ஒன்றுதான், காதல் தான். அது பழைய காதல், இது புது காதல். நான் யோசித்தேன், இந்த காதலை சொல்ல வேண்டும் என்றால், இந்த வாழ்வியலை சொல்ல வேண்டும் என்றால், மீண்டும் நான் என்னுடைய முன்னோடிகளை நகல் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன். காதல் பழசு, குடும்பம் பழசு, ஆண் பெண் உறவு பழசு. புதிதாக இருக்க வேண்டும் என்றால் என் மொழிநடை ஒன்றை தவிர என்னை காப்பாற்றுகிற சக்தி எதுவும் இல்லை. நான் யோசித்து யோசித்து பார்த்தேன், ஒரு மொழிநடையை தயாரிக்க வேண்டும். இந்த பழைய மொழிநடை 50 ஆண்டுகளை தாங்கி விட்டது. 50 ஆண்டு தலைமுறை இந்த மொழிநடையில் ஊறிவிட்டது. சரி, இப்போது வருகிற புதிய தலைமுறை. நான் 80களில் பாட்டெழுத வந்த பொழுது எனக்கு வயது 27. என்னை ஒத்த தலைமுறை, எனக்கு பின்னால் 20 வயதில் இருக்கிறவர்கள், 18 வயதில் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த பழைய மொழிநடை சற்றே கடினமானது என்று உணர்ந்தார்கள். இப்போது இருக்கிற தலைமுறைக்கு என் நடை சற்றே கடினம் என்று தோன்றுகிறது என்று நான் உணர்கிறேன். எனக்கு பாரதியார் கடினம், பாரதியார் காலத்தில் வள்ளலார் கடினம், வள்ளலார் காலத்தில் தனிப்பாடல் கடினம், தனிப்பாடல் காலத்தில் கம்பன் கடினம், கம்பன் காலத்தில் சங்க இலக்கியம் கடினம், சங்க இலக்கியத்திற்கு தொல்காப்பியம் கடினம். இப்படி காலம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மொழியை மாற்றுகிறது. சினிமா 50 ஆண்டுகளுக்கு ஒருவரை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று நினைத்தேன். அதனால் பழைய மரபு கவிதைகளையும் புது கவிதைகளையும் இணைத்து நான் ஒரு மொழியை தயாரித்தேன். இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தார கலை என்று வடிவு கொண்டது மாதிரி புது கவிதையின் பூக்கள், பழங்கவிதையின் வேர்கள் இரண்டையும் சேர்த்து தயாரித்து ஒரு ஒட்டுத்தமிழ் தயாரித்தேன். ஒட்டு மாஞ்செடி என்பது மாதிரி ஒட்டுத்தமிழ் தயாரித்தேன். அந்த ஒட்டுத்தமிழ் தான் இந்த 34 ஆண்டுகள் வரைக்கும் திரையுறையில் ஒரு பாணியாக பின்பற்றப்படுகிறது. அதனுடைய நீட்சி என்று சொல்லலாம், அதனுடைய முதிர்ச்சி என்று சொல்லலாம், அதனுடைய சாயல் என்று சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் அந்த மொழியின் நகல் என்று சொல்லலாம். இன்றைக்கு வருகிற பாடல்களை மகிழ்ச்சி, இந்த நகல்களை தாண்டி ஒரு சுயம் யாருக்காவது வந்தால் அவன்தான் புதிய தலைமுறைக்கு தலைமை தாங்குவான். உங்க நாவல்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கியிருக்கீங்க. சிகரங்களை நோக்கில ஓவியா, கள்ளிக்காடு இதிகாசம்ல பேயத்தேவர், இப்படி நிறைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷனோட இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்கீங்க. இதுல நீங்க உருவாக்கின பாத்திரங்கள்ல நீங்க மிகவும் நேசிக்கிற கதாபாத்திரம் எது? பேயத்தேவர் ரத்தமும் சதையுமாய் என் உயிரோடு உணர்வோடு வாழ்வோடு கலந்த பாத்திரம். பேயத்தேவர் என்பது கற்பனை அல்ல. நான் முன்னுரையில் சொல்லி இருப்பது மாதிரி என் தாத்தாக்களை இணைத்து வளர்ந்த பாத்திரம் அது. அவர்கள் பட்ட பாடுகள், பெற்ற துயரங்கள் இப்போது கூட நினைத்து பார்க்கிறேன். 1 ஏக்கரில் தக்காளி நட்டு, 1 ஏக்கரில் சோளம் விளைவித்து,
3 பெண் மக்களையும் 3 ஆண் மக்களையும் எப்படித்தான் கரையேற்றினாரோ என் தாத்தா என்று யோசித்து பார்க்கிறேன். இன்றைக்கு லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறவர்கள், கோடி கோடியாக சம்பாதிக்கிற நடுத்தர வயது பெற்றோர்கள் ஒரு பெண்ணை கரை சேர்க்க முடியவில்லை, ஒரு ஆண்மகனை கரை சேர்க்க முடியவில்லை, அவர்கள் வாழ்வின் தேவைகளை ஈடுகட்ட முடியவில்லை. ஆனால் 1 ஏக்கரில் தக்காளியும் 1 ஏக்கரில் சோளமும் நட்டு பயிர் செய்து அதை தேனி சந்தையில் கொண்டு சென்று விற்று அந்த பணத்திலிருந்து பிள்ளைகளை கரை சேர்த்த அந்த பேராண்மை மிக்க என் தாத்தா பொன்னையா தேவரையும் சின்னாங்கி உடைய தேவரையும் இந்த நேரத்தில் நான் கண்ணீரோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த 2 பேரும் தான் என்னுடைய ஆதர்ச புருஷர்கள், நேர்மையாளர்கள், சத்தியவான்கள், வறுமையிலும் நேர்மையாக இருந்தவர்கள், பெரும்பாலும் பொய் சொல்லாதவர்கள், இன்னொருவன் சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள். அந்த பாத்திரங்களில் இருந்த உக்கிரம், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்வது, சரி நேர்ந்து விட்டது அடுத்தது என்ன என்று தொலைநோக்கில் பார்க்கிற பார்வை, அந்த புலி பார்வை, இவைகளையெல்லாம் பார்க்கிற போது நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு சாதாரணம் என்று தோன்றுகிறது. நமக்கு வசதி இருக்கிறது, பொருள் வந்து விட்டது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சில் உறுதி இருக்கிறது, அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நேர்ந்தால் தாங்குவோமா என்ற ஒரு தளர்ச்சி தான் நெஞ்சுக்கு வருகிறது. எனவே அவர்கள் பட்ட பாடுகளை இணைத்துத்தான் நான் அந்த பாத்திரத்தை உருவாக்கினேன். பேயத்தேவர் என்பவர் கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் பாத்திரம், என் வாழ்க்கைக்கு அந்த பாத்திரம் தான் சாஸ்திரம். இது மாதிரியான பாத்திரங்கள் நீங்க படைக்கிறீங்க, இது மாதிரியான ஒரு கவிதைகள் நீங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு நீங்க அதை எழுதுறீங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நாவலை விட நீங்க எழுதுற ஒரு பாடலுக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது, அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேருது. ஆனா உங்களோட இது மாதிரியான நாவல்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரீச் இருந்துச்சுன்னா, அது மாதிரியான அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருக்கீங்களா? கடல் நீரை குடிக்க முடியாது, அதுதான் படைப்பு. அந்த கடல் நீர் தான் உலகத்தின் குடிநீருக்கெல்லாம் ஆவியாகி மேகமாகிறது. அந்த கடல் நீர் இல்லை என்றால் குடிநீர் இல்லை. கடல் நீரை குடிக்க முடியாது. படைப்பு இல்லை என்றால் இந்த பாட்டு இல்லை. இந்த படைப்பிலிருந்து தான் பாட்டு உருவாகிறது. இந்த படைப்பு அதிக மக்களை சேராமல் இருக்கலாம், அதில் இருக்கிற ஒரு கீற்று தான் இன்றைக்கு சமூகத்துக்கு போய் சேர்கிறது. திருத்தி எழுதிய தீர்ப்புகளில், வைகரை மேகங்களில், இன்னொரு தேசிய கீதத்தில், ரத்த தானத்தில், கொடிமரத்தின் வேர்களில், ஒரு போர்க்கிழமை 2 பூக்களில், 3ஆம் உலகப் போரில், கருவாச்சி காவியத்தில், கொஞ்சம் தேடி நிறைய வாரம் என்ற படைப்பில், வில்லோடு வானிலாவில், தண்ணீர் தேசத்தில், இவைகளிலெல்லாம் நான் எழுதி வைத்திருந்த சேர்த்து வைத்திருந்த சிந்தனைகளுடைய தெரிப்புகள் தான் பாடல்கள். ஏற்கனவே தெரிஞ்ச செய்திதான். பாலச்சந்திர அவர்கள் என்னை பாட்டெழுத அழைத்தார். படம் சிந்து பைரவி. குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட ஒரு பெண் குழந்தை மீண்டு வருகிறது, தாயை கண்டடைகிறது. மகளுக்கு தெரிகிறது அவள்தான் தாய் என்று, தாய்க்கு தெரியாது வந்தவள்தான் மகள் என்று. இந்த இடத்தில் ஒரு பாட்டு, அவள் அழுது பாடுகிறாள். தாயை கண்டடைந்த குழந்தை பாடுகிறது. அவள் பாடுகிற போது, என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே என்று பாடுவாள். எழுதிய போது ஒலிப்பதிவு கூடமே கொஞ்சம் அதிர்ந்தது. பாலச்சந்திரன் அப்படி நெகிழ்ந்து போனார். அந்த பாட்டு வருகிற போது நான் திரையரங்கில் அமர்ந்து கேட்டேன். அந்த திரையரங்கம் முழுக்க ஓங்கி இருந்த மௌனத்தில் எனக்கான பாராட்டை நான் எடுத்துக்கொண்டேன். ஒரு அசைவு இல்லை, மூச்சு விடும் ஒலி மட்டும்தான் கேட்டது. 1000 கரவொலிகளுக்கு கிடைக்காத ஒரு பெருமை அந்த அடர்த்தியான மௌனத்திற்கு கிட்டியது. அது எப்படி கிடைத்ததென்றால், திருத்தி எழுதிய தீர்ப்புகள் புத்தகத்தில் ஒரு கவிதை, மன்னிப்பு பரிகாரம் அல்ல என்ற ஒரு கவிதை. ரோசி என்ற ஒரு விலைமகள், அவள் கர்த்தரிடம் சென்று மன்னிப்பு கேட்பாள். அப்போது அவள் சொல்லுவாள், இந்த வாடகை வாழ்க்கைதான் வாய்க்கும் என்று தெரிந்திருந்தால் என் தாயின் கர்ப்பத்திலேயே நான் தற்கொலை செய்திருப்பேன். இது 79 நான் எழுதிய கவிதை, திருத்தி எழுதிய தீர்ப்புகளில். 85 வருகிறது சிந்து பைரவி. 79 கவிதையாக இருந்தது, 6 ஆண்டுகளில் பாடலாகிறது. இந்த 79 வந்த கவிதையை படித்தவர்கள் எண்ணிக்கை வெறும் 5000 இருக்கலாம். ஆனால் இந்த பாட்டுக்குள் வந்த இந்த வரியை ரசித்தவர்கள் எண்ணிக்கை சில கோடிகளாக இருக்கலாம். இந்த சில கோடி மக்களை ரசிக்க வைத்த பாட்டை படைத்து கொடுத்தது சில 100 மக்களே படித்த இலக்கியம். எனவே இலக்கியம் என்பது கடல், அதிலிருந்து பிரிகிற மேகம்தான் பாட்டு. கடலை குடிக்க முடியாது, இலக்கியம் அப்படின்றது பாடலாசிரியர்களுக்கு ஒரு நல்ல அடித்தளம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது
இது மாதிரி வந்து இலக்கியங்கள் படைச்சிட்டு வர்றதுதான் பாடலாசிரியர்களுக்கான தகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? அப்படி பார்க்கலாமா? அதை குடிதண்ணீராகவே பிறந்து விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல பல கேள்விகள் தூக்கி நிற்கின்றன. எல்லா பாடலாசிரியர்களும் இலக்கியவாதிகளாக இருக்க வேண்டுமா என்று. அதற்கு என்னுடைய பதில் இதுதான். முழுக்க முழுக்க ஒரு இலக்கியவாதியாய்த்தான் ஒரு பாடலாசிரியர் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இருந்தால் நல்லது. கவிதைக்கு வாய்ப்பளித்தால் பாட்டுக்கும் அது பங்களிக்கும் அல்லவா? எனவே ஒரு பாடலாசிரியன் கவிஞனாகவும் இருந்தால் அதிகமாக சிந்திப்பதற்கும் அவன் தளங்கள் விரிவடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கு பாட்டெழுத வருகிறவர்கள் சங்க இலக்கியம் படித்து விட்டுத்தான் வருகிறார்களா? கம்பன் தெரியுமா? சீவக சிந்தாமணி தெரியுமா? தெரியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு வாழ்வியல் தெரிகிறது, நவீன உலகம் தெரிகிறது, கேள்வி ஞானம் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் உணர்ந்து பார்க்கிறேன். கேள்வி ஞானத்தால் மதிநுட்பம் கொண்டவன் சில நல்ல படைப்புகளை கொடுத்து விட முடிகிறது. அவனுக்கு படிப்பு என்பது துணை பொருள், அவனுடைய படைப்பு ஆற்றல் என்பது முதற் பொருள். அது யாருக்கு இருக்கும் இருக்காது என்று தெரியாது. இந்த படைப்பாற்றல் என்ற முதற் பொருள் ஆழமாக இருந்தால் படிப்பாற்றல் என்ற துணை பொருள் தேவையில்லாமலே கூட போய்விடுகிறது. நவீன உலகத்தில் பார்க்கிறேன். ஒரு சம்பவம் சொல்கிறேன். பாரதி ராஜா படம் எடுக்க வேண்டும் என்றார். தலைப்பு என்ன என்று கேட்டேன். கிழக்கு சீமையிலே என்றார். இது கிராமத்து படமா நகரத்து படமா என்றேன். கிராமத்து படம் என்றார். யார் இசையமைப்பாளர் என்றேன். இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றார். நான் சொல்லுகிறேன், ஏ.ஆர். ரகுமானை இசையமைக்க போடுங்கள். எனக்கு அவர் அறிமுகம் இல்லையே, நான் அழைத்து வருகிறேன். ஆனால் அழைத்து வருவீர்கள். ஆனால் நகரத்தில் பிறந்து வளர்ந்த வந்த இளைஞனுக்கு கிராமத்து இசை எப்படி தெரியும் என்று கேட்டார். நீங்கள் அழைத்து வைத்து இசையமைத்து பாருங்கள், ஒரு பாடலை ஒலிப்பதிவு செய்து பாருங்கள், உங்கள் உயரத்திற்கு வருமா இல்லையா, அப்புறம் முடிவு செய்வோம். அழைத்து வந்தேன், இசையமைத்தார். முதல் பாட்டு மானூத்து மந்தையிலே கலங்குகிறது. அதிரடியாக அந்த பாட்டு கலக்குகிறது. பாட்டை கேட்டு அசந்து விட்டார். நன்றாக இருக்கிறது, எல்லா பாட்டுக்கும் இவரை இசையமைக்கட்டும், இவர்தான் இசையமைப்பாளர் என்கிறார். கிழக்கு சீமையிலே படம் ரகுமானின் இசையால் உயர்வு பெறுகிறது, மேன்மை பெறுகிறது. பாரதி ராஜாவுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறது. நான் ஏ.ஆர். ரகுமானை சென்று பார்க்கிறேன். அவர் கேட்ட கேள்வி இப்போது கேட்கிறேன். எப்படி தெரியும் உனக்கு கிராமத்து இசை? நீ பிறந்து விளந்தது சுப்பராயன் நகர், நீ படித்தது பத்மா சேஷாத்திரி, உன் தந்தை ஒரு இசையமைப்பாளர், நீ வளர்ந்த சூழல் எல்லாம் இந்த மைதானம், இந்த தெரு, இந்த ஒலிப்பதிவு கூடம். எப்படி தெரியும் தம்பி உனக்கு கிராமத்து இசை? அவர் சொன்னார், கிராமத்தில் நான் வளரவில்லை, பிறக்கவில்லை, கிராமத்து கலாச்சாரம் அறியவில்லை. ஆனால் கேள்வி ஞானத்தால் நான் கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறேன். இன்று எழுத வருகிறவர்களுக்கு, இயக்க வருகிறவர்களுக்கு இந்த கேள்வி ஞானமும் பார்வை ஞானமும் கை கொடுக்கிறதோ என்று நினைக்கிறேன். அதனால் அதுதான் முதற் தகுதி என்று நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன். அது துணை தகுதி. கல்வி இருந்தால் இன்னும் வளமாக இருக்கலாம். ஆழமான வேர்கள் கொண்ட மரம் சுனாமிக்கு அஞ்சாமல் நிற்பது மாதிரி ஆழமான கல்வி கொண்ட ஒருவன் நீண்ட காலம் பாட்டு எழுதலாம். நிறைய சமயங்கள்ல வந்து நாவல்கள்ல இருந்து திரைப்படங்கள் வருது. அது மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ்ல ரொம்ப கம்மி. ஆனா ஹிந்தி படங்களோ இல்ல மற்ற வெளிநாடுகள்ல ஆங்கிலம் மற்ற இதுல இருந்து சிறுகதைகள்ல இருந்து நாவல்கள்ல இருந்து ஒரு படமா கொண்டு வராங்க. அது மாதிரி கொண்டு வரும்போதும் நிறைய படங்கள் வந்து அதை வந்து ஒரு நூலா வாசிச்சப்ப கிடைச்ச அந்த ஒரு வியப்பும் அந்த இதுவும் ஒரு படமா இருக்கும்போது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அது ஏன்னு நினைக்கிறீங்க? இது முதல் கேள்வி. இதோட துணை கேள்வி, உங்களுடைய படைப்புகள்ல எது வந்து திரைப்படமாகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு அதை யார் இயக்கணும்? அந்த எந்த பாத்திரங்கள் யார் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? படைப்பில் இருந்த சுகம் படத்தில் இல்லையே ஏன் என்பது மதன் கார்கேயின் முதல் கேள்வி. காரணம், படைப்பாக இருக்கிற போது ரசிகன் மட்டுமே அந்த படைப்பை உள்வாங்கிக் கொள்கிறான். படமாக வருகிற போது ஒரு 10 பேர் உள்வாங்கியதை அவன் மீது திணிக்கிறார்கள். அது நிறம் மாறுகிறது. திரைக்கதை என்ற பெயரால்
நிறைய மாற்றங்கள் செய்து படைப்பினுடைய அடர்த்தியை குறைத்து விடுகிறார்கள். அது திரைக்கதை என்பது தவறு என்று சொல்ல முடியாது. அந்த திரைக்கதை என்பது படைப்பினுடைய இதயத்தை விட்டு வெளியே போகாமல் எத்தனை பேர் பார்த்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. எழுத்தாளர் சாவி ஒரு முறை சொன்னார், கதை என்னுடையது, மூலக்கதை அவருடையது, திரைக்கதை இவருடையது, இதையெல்லாம் சேர்த்து நிர்மூலக்கதை இயக்குனருடையது. மூலக்கதை ஒருத்தருடையது, நிர்மூலக்கதை இயக்குனருடையது என்று இரண்டு நகைச்சுவையாக சொன்னார். அப்படி இடம் மாறி வருகிற போது படைப்பு தடம் மாறி போகிறது. இதையும் தாண்டி வெற்றி பெற்ற படைப்பு தில்லானா மோகனாம்பாள். பார்த்திபன் கனவு வெற்றி பெறவில்லை, தில்லானா மோகனாம்பாள் வெற்றி பெற்றது. லே மிசரபிள் என்ற நான் பிடித்த முதல் நாவல் தான் ஏழை படும் பாடு என்று படமாக வெளிவந்தது. ஜாவர் சீதாராமனும் நாகையாவும் நடித்த பழைய படம். அந்த படம் எடுக்கப்படுகிற போது நான் இந்த பூமியில் பிறக்கவில்லை. பிறந்த பிறகு அந்த படத்தை பார்க்க நான் மறுக்கவில்லை, பார்த்து வியந்து போனேன். என்னுடைய மூலக்கதை, நான் படித்த கதைக்கு அதற்கு வேறுபாடு இருந்தது. மூலக்கதையை தாண்டியும் கூட அந்த கதை வெற்றி பெற்றது. தில்லானா மோகனாம்பாள் நாவலில் படித்த சுகத்தை விட அதிகமாக இருந்தது படத்தில். காரணம் நட்சத்திரங்கள். சிவாஜியும் பத்மினியும் டி.எஸ். பாலையாவும் அதில் நடித்த பாத்திரங்களும் பின்னி எடுத்துட்டாங்க. அது கொத்தமங்கல சுப்பு கற்பனையில் சொன்னதை விட இந்த பிம்பத்தில் சொன்னது சுகமாக இருந்தது. எனவே யார் நடிக்கிறார்கள், யார் எடுக்கிறார்கள், யார் மூலக்கதையை பிரியாமல் இருக்கிறார்கள், யார் மூலக்கதைக்கு வலிமை சேர்க்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த படத்தின் வெற்றியும் தோல்வியும். இந்த படைப்புகள் வெற்றி பெறுவதும் உண்டு, எதிர்பாராமல் தோற்று போவதும் உண்டு. பொன்னியின் செல்வனை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? 2 காரணம். முதலில் பொருட்செலவு, இன்னொன்று ரசிகன் மனதில் இருக்கிற பிம்பத்தை கட்டி காக்க முடியுமா இவர்களால்? ஒவ்வொரு ரசிகனும் ஒரு படம் பார்க்கிறார். யார் நந்தினி, யார் வந்தியத்தேவன், யார் குந்தவை, யார் பழுவேட்டரையர், யார் ஆழ்வார்க்கடியான் என்று அவனுக்குள் ஒரு பிம்பம் இருக்கிறது. இந்த பிம்பத்தை சென்று ஒட்டுவதற்கு எந்த இயக்குனருக்கும் வலிமை இருக்குமா என்று அவர்கள் ஐயப்படுகிறார்கள். இதுதான் காரணம். இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, உங்கள் படைப்பில் நீ படமாக்க விரும்புகிற படைப்பு எது, பாத்திரங்கள் யார் என்பது ஒரு கேள்வி. என் நாவல்கள் எல்லாமே திரைப்படத்திற்காக படைக்கப்பட்டவை அல்ல. படைத்த ஒன்று திரைப்படமாக இருக்கிறது. நான் படைத்த முதல் நாவல் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்பது. அந்த கதைதான் வெளிவருகிற போதே PS வீரப்பா அவர்களால் நட்பு என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அமீர் ஜான் இயக்கினார். கார்த்திக், ராதா ரவி, ஸ்ரீபிரியா இவர்களெல்லாம் நடித்தார்கள். நான் வசனம் எழுதினேன், இளையராஜா இசையமைத்தார். நானே எதிர்பார்க்கவில்லை அந்த படம் 100 நாள் ஓடும் என்று. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நாவல் பெற்ற வெற்றியை விட திரைப்படம் அதிகமாக வெற்றி பெற்றது. தண்ணீர் தேசம் படமாவதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அது கடலுக்குள் சென்று சேர்வதற்குள் கரையிலேயே அது கரைந்து விட்டது. இப்போது கள்ளிக்காட்டு இதிகாசத்தை படமாக்கலாம் என்று பல நண்பர்கள் விரும்புகிறார்கள். 3ஆம் உலகப் போரை படமாக்கலாம் என்று பல நண்பர்கள் விரும்புகிறார்கள். காலம் கை கொடுத்தால் அதற்கு நான் அனுமதி கொடுப்பேன். ஆனால் திரையுலகத்தினுடைய மேடு பள்ளங்கள் கொஞ்சம் தெரியும் என்பதனால் யோசித்தே கொடுப்பேன். கள்ளிக்காட்டு இதிகாசம் படமாக்கப்பட்டால் அதில் நடிப்பதற்கு பொருத்தமான பாத்திரம் யார் என்று பல பேர் கேட்டார்கள். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். தன்னுடைய பிம்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன் பிம்பத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதாக இருந்தால் பேயத்தேவராக நடிக்க பொருத்தமானவர் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். அதில் அவருக்கு சண்டை இல்லை, அதில் அவருக்கு ஸ்டைல் இல்லை, அதில் அவருக்கு பஞ்ச் டயலாக் இல்லை. வாழ்க்கை, ரத்தமும் சதையுமான வாழ்க்கை. பேயத்தேவருக்கு நெடுநெடுவென்று வளர்ந்த கருப்பு தோல் கொண்ட ஒரு மனிதன் தேவை. எனக்கு தெரிந்து நெடுநெடுவென்று வளர்ந்த கருப்பு தோல் கொண்ட உழைக்கும் மக்களின் பிம்பம் என்று ஒப்புக்கொள்ளத்தக்க வெயில் பிரதேசத்து மனிதன் என்று எல்லோரும் நம்பத்தக்க ஒரு உருவம் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் நடித்தால் கள்ளிக்காட்டு இதிகாசத்தை நாளைக்கே இலவசமாக தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அவரையும் அணுகி ஒரு நல்ல இயக்குனர் என்னிடம் வந்தால் அந்த கதைக்கு
நான் வசனம் பாட்டு எழுதி கொடுக்கவும் சித்தமாக இருக்கிறேன். ரஜினி சார் நடிச்சா கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து இலவசமா கொடுக்கறதா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான், இப்ப சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தூக்கி எரிந்து விட்டு அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வந்தாருன்னா இந்த பாத்திரத்திற்கு அவர் பொருந்துவார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த பிம்பத்தை ஒதுக்கி வைப்பது அப்படின்றது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை. ஆனா ஹிந்தி படங்கள்ல பார்த்தா அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து அந்த பிம்பத்தை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு வேற மாதிரியான ஒரு பாதையை நோக்கி அவர் போயிட்டாரு. என்ன காரணங்களால் வந்து நம்ம ரஜினி சாரால வந்து அவருக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை வந்து திருப்பி கொண்டு வர முடியல? நல்ல இந்த கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் சொல்வதா சத்தியமாக பதில் சொல்வதா என்று யோசிக்கிறேன். இது சாமர்த்தியம் என்ற பெயரில் நான் இந்த கேள்வியை தவிர்த்து விட்டு போக விரும்பவில்லை. சத்தியமாகவே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கபிலன் சொன்ன பதிலிருந்தே அந்த பதிலை எடுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் என்ற பிம்பத்தை ரஜினிகாந்த் விட்டு வெளியேறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் அமிதாப் பச்சன் வெளியேறிவிட்டார் என்று சொன்னார். ஒரு சூப்பர் ஸ்டார் பிம்பத்தை விட்டு வெளியேற முடிகிறது, இன்னொரு சூப்பர் ஸ்டார் வெளியேற முடியவில்லை. இது நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்டதா ரசிகர்கள் சம்பந்தப்பட்டதா? இதுதான் பிரச்சனை. இந்தி ரசிகன் அமிதாப் பச்சனை எந்த பாத்திரத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்று சொல்வதா, ரஜினிகாந்த் அவர்களை ரஜினிகாந்த் என்ற பிம்பத்தை விட்டு வெளியே எடுக்க ரசிகன் தயாரா இல்லை என்று சொல்வதா, அல்லது தன் பிம்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் வயதுக்கேற்ற பாத்திரத்திற்கு அமிதாப் சம்மதித்து விட்டார், ஆனால் தன் பிம்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தன் வயதுக்கும் தோற்றத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ற பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ரஜினிகாந்த் சம்மதிக்கவில்லை என்று சொல்வதா? இந்த 4 கேள்விகளுக்கும் உண்மையான பதில் வந்தால் கபிலன் கேள்விக்கு சத்தியமான பதில் கிடைக்கும். முதல் மரியாதை பாடல்கள் வந்து 1985ல வந்தது. கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, ரேடியோவில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வர்ற பாடல்கள் இன்னும் இப்ப இன்னைக்கு நேத்து ரிலீஸ் ஆன பாட்டு, போன வாரம் ரிலீஸ் ஆன பாட்டு இன்னும் 30 வருஷம் கழிச்சு கேட்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த லாங்குவிட்டி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இது எல்லா காலத்திலும் இருக்கிற ஒரு கேள்விதான். இன்னைக்கு மிக முக்கியமான இந்த கேள்விக்கு மிக முக்கியமான ஒரு பதில் சொல்றேன். பாடல்களுக்கு நீண்டகால ஆயுள் தேவையா என்ற கேள்வி வந்தால் என்ன செய்வீர்கள்? ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அது ஆங்கிலத்திலே சொன்னால்தான் சரியாக இருக்கும், அதனால் ஆங்கிலத்தை பயன்படுத்துவதனால் யாரும் தவறாக கருத வேண்டாம். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்கிறார்களே, பயன்படுத்தி தூக்கி எறி. தங்கத்தட்டு இருந்தது, பிறகு வெள்ளித்தட்டு வந்தது, பிறகு எவர்சில்வர் தட்டு வந்தது, பிறகு பீங்கான் தட்டு வந்தது, இப்போது பேப்பர் பிளேட் என்று சொல்லக்கூடிய காகித தட்டு வந்து விட்டது. இந்த காகித தட்டு தான் இப்ப இருக்கிற கலாச்சாரத்தின் பிம்பம். ஏனென்றால் இது சுகாதாரமாக கூட இருக்கும் போல இருக்கிறதே, திரும்பி கழுவ வேண்டியதில்லையே, ஒவ்வொரு முறையும் புத்தம்புது தட்டு பயன்படுத்தலாம் போல இருக்கிறதே, யார் வெள்ளித்தட்டை வைத்து பாதுகாத்திருப்பது என்று ஒரு மனோபாவம் வந்திருக்கிறது. அது சரியா தவறா என்ற வாதத்துக்குள் நான் புக விரும்பவில்லை, ஆனால் வந்திருக்கிறது. இதே தொட்டு தூக்கி எறி என்கிற கலாச்சாரம் எல்லா நிலைகளுக்கும் வந்துவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. கலைக்கு வந்து விடுகிறது, நிகழ்ச்சிகளுக்கு வந்து விடுகிறது, பத்திரிகை செய்திகளுக்கு வந்து விடுகிறது. எனக்கு அச்சம் வாழ்வுக்கும் வந்து விடுமோ என்று. வரக்கூடாது, வராது என்பதற்கு உறுதி சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு காலகட்டம் வருகிற போது அந்த படத்தில் சுகமாக இருக்கிறதா, அந்த காட்சிக்கு பொருத்தமாக இருக்கிறதா, ரசிகன் அப்போது கேட்டானா, அன்றைய பசி தீர்ந்ததா, போதும் என்று சொல்லக்கூடிய மனநிலை வந்தால் இந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் நான் நினைப்பது, ஒரு கலைஞன் அழிந்து விடக்கூடாது. ஒரு கலைஞன் தன் உயிரிலிருந்து படைக்கிறான். அப்படி படைக்கப்படுகிற போது சொன்னான், ஒரு கவிஞன் பிரம்மாவை பார்த்து சொன்னான், உன்னை விட நான் பெரியவன் பிரம்மனே, நீயும் படைக்கிறாய் நானும் படைக்கிறேன், 2 பேரும் ஒருவர்தான், ஆனால் உன்னை விட நான் உயர்ந்தவன்.
நீ படைக்கிற எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு, நான் படைக்கிற எதுக்கும் அழிவில்லை, உன்னை விட நான் உயர்ந்தவன் என்று பிரம்மாவை பார்த்து சவால் விட்டவன் படைப்பாளன். இன்னைக்கு இயக்குனரை பார்த்தே சொல்ல முடியுமா? இசையமைப்பாளரை பார்த்து சொல்ல முடியுமா? நடிகரை பார்த்து சொல்ல முடியுமா உன்னை விட நான் உயர்ந்தவன்? சொல்லவே முடியாது. பிரம்மாவை விட பெரியவர் என்று தருக்கி பேசியவன் கவிஞன், கலைஞன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் படைப்புக்கு நீண்ட கால ஆய்வு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு இல்லை என்றால் அதற்கு காரணம் பாடலாசிரியர் இல்லை, இயக்குனர் இல்லை, நடிகர் இல்லை, இசையமைப்பாளர் இல்லை, காலம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டுக்கு 40 படங்கள், 3 திரையரங்குகள். ஒரு திரையறை 3 படம் தான் ஓடும். சிவாஜி படமோ எம்ஜிஆர் படமோ 3 படம் தான் ஓடும் திரையரங்கில். இந்த 3 திரையரங்குகளில் எல்லா தமிழர்களும் பார்ப்பதற்கு 100 நாள் ஆகும். சிறந்த படமாக இருந்தால் 175 நாள் ஆகும். மிகச்சிறந்த படமாக இருந்தால் 200 நாள் ஆகும். இன்றைக்கு 300 அல்ல 3000 பிரதிகள் வெளியிடப்படுகின்றன. இந்த 3000 பிரதிகளையும் பார்ப்பதற்கு தமிழர்களுக்கு ஒரு 4 நாள் போதும். வெள்ளி, சனி, ஞாயிறு அந்த படத்திற்கு உயிர் இருந்தால் திங்கள், இல்லை என்றால் திங்கட்கிழமை வேற படம். இப்படி இருக்கிறது. நீண்ட நாள் ஓடிய படத்தில் பாட்டும் நீண்ட நாள் வாழும். சந்தையின் ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. இது சந்தையின் ஆயுள் சம்பந்தப்பட்டதே தவிர உங்கள் சக்தியோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது, நான் இதை மட்டும் ஆங்கிலத்துல சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, பெரும்பாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, அப்பா வந்து டிவியில பேசும்போது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் மேடைகள்ல பேசும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கிளாஸான ஒரு தமிழ்ல பேசுறாரு, ஒரு தூய தமிழ்ல பேசுறாரு. வீட்டுல வந்து உங்ககிட்ட பேசும்போது எப்படி கேஷுவலா பேசுவாரா, இல்ல எப்படி இது மாதிரி வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் லாங்குவேஜ்ல தான் பேசுவாரா அப்படின்னு அடிக்கடி கேட்கறது உண்டு. நானும் நிறைய உங்களோட எல்லா மேடைகளையும் நான் பார்த்துட்டேன், எல்லா டிவி இன்டர்வியூஸ்லயும் பார்த்துட்டேன். இந்த ஒரு பாலிசியை வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நீங்க கடைபிடிச்சிட்டு வரீங்க. அதாவது கேமரா முன்னாடி வந்தா இல்ல மைக்க பிடிச்சா ஒரு நல்ல தமிழ்ல நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து நீங்க விடாம கடைபிடிச்சிட்டு வரீங்க. இந்த பாலிசிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பேஷன் என்ன? பேச்சு தமிழ் என்பது இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது. வட்டார வழக்கு என்பது திரிவு உள்ளது. ஆனால் இந்த இலக்கிய மொழிதான் எல்லா தமிழனுக்கும் பொதுவானது என்று நான் நினைக்கிறேன். அதற்காக பேச்சு வழக்கிற்கு நான் விரோதி அல்ல. பேச்சு வழக்கில் நாவல் எழுதியவன் நான். பேச்சு வழக்கு என்பதுதான் மக்கள் மொழி என்பதில் எனக்கு அழுத்தம் திருத்தமான கருத்து இருக்கிறது. ஆனால் இந்த வட்டார வழக்கு மொழி அதிகரித்தால் அது இன்னொரு தமிழாக திரிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் தமிழ் திரிந்து வந்திருக்கிறது. இன்னொன்று, ஒரு கவிஞன் கூட தமிழில் பேசவில்லை என்றால் இந்த நாட்டில் யார் தமிழ் பேசுவார்? தீ கூட இனிமேல் சுடமாட்டேன் என்றால் குப்பைகளை எதை வைத்து எரிப்பது? சூரியன் கூட இனிமேல் நான் ஒளி தர மாட்டேன் என்றால் இந்த பூமியை இருட்டு தடாகமாக மாற்றிவிட வேண்டியதுதான். எனவே ஒரு தமிழில் படித்த கவிஞனாவது, தமிழ் இலக்கியம் தெரிந்தவனாவது தமிழ் மக்களோடு தமிழில் உரையாடுகிறான் என்ற ஒரு நல்ல பெயர் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நடைமுறை தமிழ் என்ற பெயரில் ஆங்கிலமும் பிற சொற்களும் கலந்து பேசக்கூடிய சூழல் இருக்கிறது. எனக்கு என்ன என் மீது கூட அந்த குற்றச்சாட்டு வருமோ என்று இந்த தொலைக்காட்சி பேட்டிக்கு பிறகு கருதுகிறேன். கவிஞரோடு உரையாடினார்கள் பிள்ளைகள் இருவரும், மதன் கார்கியும் கபிரனும். அவர் இதயத்தில் நல்ல தமிழ் இருக்கிறது, உதட்டில் பேச்சு தமிழ் இருக்கிறது. நான் இதயத்திலும் நல்ல தமிழையும் உதட்டிலும் நல்ல தமிழையும் கொண்டு சேர்க்க முடியுமா என்று முயற்சி செய்கிறேன். இதுவரைக்கும் அப்படி இருந்து விட்டோம், இன்னும் இருப்போம். நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சியில. உங்க படைப்புகள் பத்தி, உங்களோட பாடல்கள் பத்தி, எல்லாம் வாழ்க்கை பத்தி. ஆனா நிறைய இது மாதிரியான நேர்காணல்கள்ல நீங்க சில விஷயங்கள்லாம் போய் பேசுறது இல்ல. உங்களோட நண்பர்கள் பத்தி, உங்களோட பள்ளி பருவத்துல இருந்த நண்பர்கள் யாரு, உங்களுக்கு பிடிச்ச வெளிநாடு எது, உங்களுக்கு பிடிச்ச வெளிநாட்டு உணவு எது, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எது, என்ன விளையாடுவீங்க நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது? இப்ப நீங்க ஏதாவது விளையாட்டுகள் பாப்பீங்களா தொலைக்காட்சியில இருக்கும்போது? இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பேசலாம். உங்களுடைய வாழ்க்கை என்பது வினையான பிறகு விளையாட்டுக்கு போக நேரம் இல்லை, விளையாட்டுவதற்கே நேரம். நான் பள்ளி நாட்களில் சடுகுடு நன்றாக விளையாடுவேன், கால்பந்து விளையாடுவேன். இரண்டிலும் சில வெற்றிகளும் பல தோல்விகளும் அடைந்திருக்கிறேன். கல்லூரிக்கு வந்த பிறகு, மொழியில் மூழ்கிய பிறகு விளையாட்டின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை. விளையாட்டுக்கு நேரம் செலவழிக்க முடியவில்லை.
விளையாட்டு வீரர்களை தெரிந்த அளவுக்கு விளையாட்டை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. பள்ளி நாட்களில் நண்பர்கள் மிக குறைவு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பள்ளியில் ஆசிரியர்கள், கல்லூரியில் பேராசிரியர்கள், பொது வாழ்க்கையில் மிக மிக மூத்தவர்கள். எனக்கு அவர்களோடு பேசுகிற போது என்னுடைய இலக்கியத்தையும் வாழ்வியலையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உயரத்தில் இருப்பதாக நான் கருதுகிறேன். விளையாட்டு பேச்சு, விளையாட்டுத்தனமான போக்கு, இவைகளை என் வாழ்வில் நான் இழந்திருக்கிறேன். அதற்காக நான் நகைச்சுவை அற்றவன் அல்ல, நல்ல நகைச்சுவையாளர். நகைச்சுவையை ரசிப்பேன், தொலைபேசிகளில் எல்லாம் நிறைய சிரிப்பேன். கலைஞர் அவர்களோடு அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்ற நிலையிலும் கூட எல்லை மீறி சிரித்திருக்கிறேன் அவருடைய நகைச்சுவையை. அப்படியெல்லாம் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த விளையாட்டில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. மூத்தவர்கள் தான் என் நண்பர்களாக இப்போதும் இருக்கிறார்கள். அதனால் இளையவர்களை நான் தவிர்க்கவில்லை. இளையவர்களோடு பழகுகிறேன், மூத்தவர்களோடு தான் நட்பு பாராட்டுகிறேன். இது பள்ளி முதல் இன்று வரை இதுவே தொடர்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இலக்கியவாதி என்னென்ன விருதுகள்லாம் இருக்கோ அதுல பெரும்பாலும் எல்லா விருதுகளையும் நீங்க வாங்கிட்டீங்க. மாநில விருதுகள், தேசிய விருதுகள், சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் எல்லாம் வாங்கிட்டீங்க. இந்த விருதுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்தது கண்டிப்பா இந்த விருதுகள் உங்க இலக்கா இருந்திருக்காது. கண்டிப்பா இந்த விருதுகளை தாண்டி எதை உங்களுக்கு இன்னும் கிடைக்காத ஒரு பெரிய அங்கீகாரமா நீங்க பாக்குறீங்க? என்னுடைய பதிலை கபிலனின் கேள்வி கொஞ்சம் இலகுவாக்கிவிட்டது. விருது என்பது உங்கள் இலக்காக இருக்க முடியாது என்று அவர் சொன்னதில் அதுதான் என் இதயத்தின் குரல். அதை அவரே சொல்லிவிட்டார், அதற்கு நன்றி. விருதுகள் பெறுகிற போது பரவசமாக இருக்கிறது, பெற்ற பிறகு சுமையாக இருக்கிறது. இந்த விருதுக்கு ஏற்ப என் மொழி, என் வாழ்வு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய உடல் மொழி எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நான் தள்ளப்படுகிறேன். அதனால் அந்த விருதுக்கு இனிமேல் தான் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அது ஒரு சுமை. இந்த விருதுகளால் நான் பெருமை பெற்றதை விட நீங்கள் முதலில் சொன்னதான் எனக்கு பிடித்திருக்கிறது. தமிழ் மொழியில் யாரும் எட்டவில்லை என்று சொன்னீர்கள், அதான் பிடிச்சிருக்கு. ஏன்னா தமிழ் மொழி என்பது புறக்கணிக்கப்பட்டுகிறது என்று பல நாட்களான குற்றச்சாட்டு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னால் தெற்கே படைப்பாளிகள் இல்லையா, தெற்கே இலக்கியவாதிகள் இல்லையா, தெற்கே கலைஞர்கள் இல்லையா என்றெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. ஒரு வைரமுத்து விருது வாங்குகிற போது அங்கே தமிழ் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால்தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில் 6 முறை தேசிய விருது பெற்று இந்தியாவின் எல்லா தேசிய மொழிகளிலும் திரைப்பாட்டு மொழியில் தமிழ்தான் முன்னுக்கு நிற்கிறது என்று சொல்லப்படுகிற போது நடைகிற ஆனந்தம், நீங்கள் 6 முறை தேசிய விருது பெற்று இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிற போது எனக்கு இல்லை. அதனால் தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்தியே பயணத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனி வருகிற அங்கீகாரம் என்ன என்பது இன்னொரு கேள்வி. அங்கீகாரத்திற்கே ஆசைப்பட்ட காலம் ஒன்று உண்டு, அங்கீகாரத்திற்கு எழுதிய காலம் ஒன்று உண்டு. இது எல்லா கலைஞனுக்கும் உண்டு, இருக்க வேண்டும். அங்கீகாரம் என்பது வேறொன்றும் அல்ல, என் எழுத்து சமூகத்திற்கு சென்று சேர்ந்ததா இல்லையா, நான் சரியான பாதையில் போகிறேனா இல்லையா, சொல் சமூகமே சொல் என்று ஒரு கவிஞன் சமூகத்தை அறைந்து கேட்பதுதான் அங்கீகாரம், வேறொன்றும் அல்ல. அது எல்லா கலைஞரும் அதை கேட்க வேண்டும். நான் செல்கிற பாதை சரியா தப்பா, என் படைப்பு நன்றா அல்லவா, சொல் என்று சமூகத்தை பார்த்து கேட்பதுதான் அங்கீகாரம். அதை மெல்ல கடந்து விட்டோம். இனி எனக்குள்ள கடமை எல்லாம் ஒன்றுதான். செம்மொழி என்று தமிழை நாம் ஆக்கி இருக்கிறோம். செம்மொழிக்கான அத்தனை பெருமைகளையும் மத்திய அரசு கொடுத்திருக்கிறதா? செம்மொழிக்கான அத்தனை பெருமைகளையும் உலகம் தமிழுக்கு தந்திருக்கிறதா? செம்மொழி என்பது அறிவிப்பு மட்டும்தானா? பிரிட்டிஷ் கலைக்களஞ்சியத்தில் தமிழ் இலக்கியம் பற்றி ஒரு வரி கூட இல்லை. இந்து மத இலக்கியம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஆங்கில அகராதிகளில் தமிழ் இலக்கியம் இல்லை. உலக கவிதைகள் என்று தொகுக்கப்பட்ட கவிதைகளில் தமிழ் கவிதை இல்லை. பிறகென்ன தமிழ் செம்மொழி, பிறகென்ன வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, பிறகென்ன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி. எனவே இந்த பெருமைகள் எல்லாம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே இருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நன்றி.
நிறைய பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன். நிறைய பேசியிருந்தால் மன்னியுங்கள். குறைவாக பேசிவிட்டோம் என்று நீங்கள் கருதினால் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. ஆனால் ஒன்று, தந்தி தொலைக்காட்சி என்னுடைய குறை ஒன்றை களைந்திருக்கிறது. பல பேர் சமூகத்தில் பேசுகிறார்கள், என்ன வைரமுத்து மகன்களை பற்றி இதுவரைக்கும் ஒரு குறிப்பும் சொல்லவில்லையே, அவர்களின் பெருமைகளை இந்த மண்ணுக்கு சொல்லவில்லையே என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டை தந்தி தொலைக்காட்சி துடைத்து விட்டது. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டுக்கு என்னை ஆளாக்கி விட்டது. மணி விழாவில் கூட மகன்களோடு தான் பேசுவாரா என்ற இன்னொரு குற்றச்சாட்டை சமூகம் என் மீது வைக்கும். அதையும் மாற்றுவதற்கு தந்தி தொலைக்காட்சி நாளை துணை இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இதுவரைக்கும் எனக்கு துணையிருந்த பெருமக்கள், துணை இருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என் நன்றி. கலைத்துறை, கல்வித்துறை, சமூகத்துறை, வாழ்வியல் துறை, எல்லா துறைகளிலும் நண்பர்களால் நான் நிலை பெறுகிறேன், உறவுகளால் நான் நிலை பெறுகிறேன். நான் ஒரு பூஜ்யம் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் பக்கத்தில் வந்து சேருகிற எண்களால் நான் பெருமை பெறுகிறேன். அந்த எண்கள் இன்னும் வலிமையான எண்களாக வந்து சேர்ந்தால் இந்த பூஜ்யம் இன்னும் பெருமை பெறும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.